Good morning students, welcome to all. Standard 6, Subject English, Unit 2, Prose, When the Trees Walked. Today we will read the prose, When the Trees Walked. வாக்குன்னா தெரியும், நடக்கிறது. அப்போ எப்போ எப்போ வந்து ட்ரீலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. when the trees walked, எப்பொழுது மரங்கள் வந்து எப்போ நடந்திருக்கு. look at the pictures. இந்த பிக்சரை பாருங்க. பிக்சர் எதை பற்றி சொல்லுது? the picture is about trees and its uses. இந்த பிக்சரை பார்க்கும்போது என்னது? மரமும் அதோட என்னென்ன யூசஸ், நிறையா குழந்தைங்க விளையாடுறாங்க, பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஸோ அதோட யூசஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? we can see children in playing under the tree. எல்லாம் சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? மரத்துக்கு கீழே நின்று விளையாண்டுட்ருக்காங்க. there are birds and monkeys on the tree. இங்கே பார்த்தோம்னா பேர்ட்ஸு மங்கீஸ்லாம் இங்கே இருக்குது. the trees are lot of fruits on the tree. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போது lot of fruits. ஸோ அப்போ ட்ரீஸ் வந்து இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போது என்ன தெரியுது? எதை பற்றி சொல்லுது அப்படின்னா a trees and it uses. வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் ஜம்பிங், தத்தி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஃப்ராக் மாதிரி போயிட்டுருக்கான். ஒரு கேர்ள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பைனாக்குலர் வச்சு பார்த்துட்ருக்கா. ஒன் ஆஃப் த கேர்ள் இஸ் வாட்சிங் எ பேர்ட் வித் எ பைனாக்குலர் வச்சு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த பேர்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஒன் ஆஃப் இஸ் பிளக்கிங் எ ஃப்ரூட்ஸ். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஃப்ரூட்ஸை பறிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா ஒன் இஸ் ரீடிங் எ புக். ஒரு பையன் ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். தே ட்ரையிங் டு கிளைம் அப் த ட்ரீ. மரத்தில் ஏறுறதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆக்ஷனை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, would you like to be in that place? இது மாதிரி பிளேஸ்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா? வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட்? இதை எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஓகே, shall we start the lesson? Section 1. One morning while I was sitting beside grandfather on the veranda steps. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் தாத்தா பக்கத்தில் வராண்டாவில் இருக்கிற படியில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? உட்காந்துட்டு இருந்தேன். ஐ நோட்டீஸ்ட் த டென்ட்ரியல் அப்படின்னா டென்ட்ரியல் ஆஃப் எ க்ரீப்பிங் வின். என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த செடி வந்து என்னென்னா படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி சுருள் இருக்குது. ட்ரைலிங் நியர்பை என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொடி சுருள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா எங்களை நோக்கி என்ன பண்ணுச்சு? வந்துட்டு இருந்துச்சு. அதான் அதை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா பார்த்துட்டேன். படரக்கூடிய ஒரு செடி வந்து எங்களை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. நானும் தாத்தாவும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வராண்டாவில் இருக்கும் அந்த செடி வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆஸ் வி சாட் தேர் இன் த சாஃப்ட் சன்ஷைன் ஆஃப் எ நார்த் இண்டியன் விண்டர். ஸோ அந்த டைம் வந்து என்னதுனாக்கா சன்ஷைன், சூரிய ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அதாவது வட திசையிலேருந்து அது வந்து என்ன சீசன் அப்படின்னா விண்டர் சீசன். அப்போது நார்த்தன் அந்த இது சன்ஷைன் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. நான் ஐ சா த டென்ட்ரியல் மூவிங் ஸ்லோலி டுவோர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். ஸோ அந்த சூரிய வெளிச்சம் என்ன ஆகுது அப்படின்னா சூரியன் நல்லா பிரைட்டாக இருக்குது விண்டர் சீசனில். அப்போது அந்த டென்ட்ரியல் அதாவது அந்த படரக்கூடிய அந்த செடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கூடி மெதுவாக மூவ் ஆகி டுவோர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர் தாத்தாவை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? ஸ்லோவாக வந்துட்டு இருந்துச்சு. 20 minutes லேட்டர், ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இட் ஹேட் கிராஸ்ட் த ஸ்டெப். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா அது எங்களை கிராஸ் பண்ணி ஸ்டெப்புக்கிட்ட போயிடுச்சு, அந்த படிக்கிட்ட போயிடுச்சு. அண்ட் வாஸ் டச்சிங் ஹிஸ் ஃபீட். நாங்கள் ஸ்டெப்பில் தான் உட்காந்துருந்தோம். ஸோ வந்து என்ன பண்ணுச்சு? அவரோட காலை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா டச் பண்ணுச்சு. தேர் இஸ் ப்ராபபிளி எ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த பிளான்ட்ஸ் பிஹேவியர்.
ஸோ நான் நினச்சேன் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் தான், அதாவது சூரிய ஒளி பட்டதுனால இந்த செடி வந்து என்ன பண்ணுச்சு, படருது அப்படின்னு நான் நினச்சேன். சம்திங் டூ வித் லைட் அண்ட் வார்ம் பெர்ஹாப்ஸ். அது எதனால் அப்படின்னா சூரியனோட வெளிச்சத்தினாலே வெப்பம், அந்த வார்மான பீரியட்னால வெளிச்சம் பட்டோன்னே நகருது, இதான் அதோட ரீசன் நினச்சேன். அதான் ரீசன். பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப் சிம்ப்ளி. பட் இருந்தாலும் என்னென்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, திங்க் பண்ண வச்சு அந்த விஷயம். அது மூவ் ஆகி போனது வந்து மூவ் ஆகி ஸ்டெப்ஸுக்கிட்ட போய் என் தாத்தாவோட கால் தொட்டது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். அது என்ன பண்ணுச்சு, அதை யாரை நோக்கி போச்சு அப்படின்னா என் தாத்தாவை நோக்கி போனது, பக்கத்தில் போய் இருந்துச்சு. ரொம்ப அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஒவ்வொன்றுமே வந்து என்ன ஃபீல் பண்ணோம்னா அவர் பக்கத்தில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த செடியாக இருக்கட்டும் இல்லை ட்ரீயாக இருக்கட்டும் அவர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து லைக் பண்ணும். அதேமாதிரி நானும் என்னது என் தாத்தா கூட இருக்கிறத லைக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வென் ஐ சேட் பை மை செல்ஃப் பெனித் எ ட்ரீ. சில நேரம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போயாவது மரத்துக்கடியில் நான் மட்டும் தனிமையாக உட்காந்துட்ருப்பேன். ஐ வுட் ஃபீல் ரேதர் லோன்லி. ஸோ அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப லோன்லியாக நம்ம மட்டும் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். பட் அஸ் சூன் அஸ் கிராண்ட்ஃபாதர் ஜாயின்டட் மீ. பட் சில நேரம் வந்து கொஞ்ச நேரத்தில் என்னோடய கிராண்ட்ஃபாதர் வந்து என் கூட உட்காந்தாருன்னா the garden became a happy place. அந்த கார்டனே எப்படி மாறிடும், ரொம்ப ஹாப்பியாக மாறிடும். grandfather had served many years in the Indian Forest Service. என்னோட தாத்தா வந்து என்ன பண்ணார்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ரொம்ப வருஷம் வந்து ஒர்க் பண்ணவர். அண்ட் இட் வாஸ் நேச்சுரல் தட் ஹீ ஷுட் நோ ட்ரீஸ் அண்ட் லைக் தெம். நேச்சுராகவே என்னன்னா அவருக்கு இயற்கையாகவே இந்த ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவார், மரம் வளர்க்குறது இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப லைக் பண்ணுவார். On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பங்களா கட்டினார். அது எங்கே கட்டினார் அப்படின்னா அவுட்ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் டேராடூன் அப்படின்னாக்கா டேராடூன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து கட்டினார். பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட். அதை சுற்றி என்னென்னா நிறையா மரம் செடி இதெல்லாம் வந்து வளர்த்தார். ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து இந்தியன் ஃபாரஸ்ட்லேருந்து தான் ரிட்டையர்மெண்ட் ஆனவர். அதில் இருந்தாவே நேச்சராகவே அவங்களுக்குலாம் என்னது ட்ரீஸ் இதெல்லாம் வந்து வளர்க்க பழக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி என்னோடய தாத்தாவும் பங்களாலாம் கட்டி என்ன பண்ணார், ட்ரீஸ்லாம் நட்டார். என்னென்னதுன்னா லைம்னா எலுமிச்சை, மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, ஆல்சோ யூகலிப்டஸ். இந்த யூகலிப்டஸ் தைல மரம்னு சொல்லுவாங்களே அந்த இதெல்லாம் வந்து வளர்க்குறாரு. ஜாக்கரண்டா அண்ட் பர்சியன் ரிலாக்ஸ். அதாவது இந்த மாதிரி மரங்கள்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதாவது மருத்துவ குணம் உள்ள மரங்களும் என்ன பண்ணார்னா என்னோட தாத்தா வளர்த்தாரு. இன் த ஃபர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிரீவ் டால் அண்ட் ஸ்ட்ராங். ஃபர்டைல்னால் வளமாக இருக்கிறது. அந்த இங்கே இருக்கிற அந்த பிளான்ஸ்லாம் வேலி பள்ளத்தாக்குலலாம் வளர்க்கும் போது அதுவும் எப்படி ரொம்ப டாலாக உயரமாக நல்லா வளர்ந்துருந்தது. There were other trees in the compound before the house was built, including an old peepal. பீப்பல் அப்படின்னாக்கா அரச மரத்தை சொல்கிறது. ஸோ அவங்க ஒரு மரம் மட்டும் என்ன பண்ணிச்சா அவங்களோட காம்பவுண்டுக்கு பக்கத்து அது இந்த அவங்க வீடு இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வீடு இருந்திருக்குது. அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ளூடிங் ஓல்டு பீப்புள். அதாவது என்னதுன்னா அங்கே என்ன இருக்குன்னா அரச மரம் அதெல்லாம் இருக்குது காம்பவுண்ட் கிட்ட. தட் ஹேட் ஃபோர்ஸ்ட் இட் வே த்ரூ த வால்ஸ் அண்ட் அபேண்டட் அவுட் ஹவுஸ். அது மட்டும் இல்லை, அங்கே அபேண்டட் அப்படின்னாக்கா பாலடைஞ்ச ஒரு வீடு. அந்த வீட்டோட சுவற்றில் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா ஒரு அரச மரம் வந்து இப்போ பழைய வீடெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து மரம்லாம் முளைக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு அரச மரம் வந்து அந்த சுவற்றில் வால் ஆஃப் அண்ட் அபேண்டட் அது யாருமே யூஸ் பண்ணாத அந்த வீட்டில் அரச மரம் ஒன்று வளர்ந்துருந்துச்சு. நோக்கிங் த பிரீக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகோரியஸ் க்ரோத். அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த செவரை உடச்சிக்கிட்டு நல்லா விகோரியஸ் அப்படின்னாக்க என்ன சொல்லலாம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக மரமாக வளர்ந்துருச்சு. பியபிள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். அது பார்க்கவே ரொம்ப எப்படி இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ் தேர் போர் ஜஸ்டட் ஸ்லிம் வேஸ்டட் லீவ்ஸ் வித் ஸ்பின் லைக் டாப்ஸ் டிட்டர்மைண்டட் டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன். எப்போயுமே அது வந்து அதோட காற்று வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே காற்று இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ப்ராடாக நல்லா படர்ந்து இருந்துச்சு.
ஸ்லிம் வெயிஸ்டட் அப்படின்னாக்கா என்னதுன்னா அதோட இலைகள் வந்து என்னது மெல்லிய இலைகளாக இருந்துச்சு. அண்ட் எ ஸ்பின் லைக் ஸ்பாட்டர் டிட்டர்மெண்ட் டு அட்ராக்ட் த அட்டென்ஷன். அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பம்பரை மாதிரி நல்லா சுழன்று இருந்தபோது அவங்க அந்த நிழலுக்காக இன்வைட் யூ டு இன்டு த சைட், அந்த மரத்தோட நிழலுக்காக எல்லாரையும் என்ன பண்ணுச்சு இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த மரம் இருந்துச்சு. யாராக இருந்தாலும் மரம் இருந்துச்சுன்னா நிழலுக்குன்னு போய் நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அரச மரம் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருந்துச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணுற மாதிரி. கிராண்ட்மதர் ஹேட் வாண்டட் த பியபிள் ட்ரீ கட் டவுன். அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மரத்தை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க வெட்டுற சொல்கிறாங்க. பட் கிராண்ட்ஃபாதர் ஹேட் செட் லெட் இட் பி, அது அங்கே அப்பமான தாத்தா என்ன சொல்கிறாருன்னா அது அங்கே இருக்கட்டும். வி கேன் ஆல்வேஸ் பில்ட் அனதர் அவுட் ஹவுஸ், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் வேறு ஒரு வீடு கட்டிக்கலாம். ஸோ அந்த பியபிள் ட்ரீயை வந்து கட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவார். கிராண்ட்மதர் டிடின்ட் மைண்ட் ட்ரீஸ், ஆனால் பாட்டிக்கு வந்து இந்த மரம் வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் இல்லை. பட் சி ப்ரிஃபர்டு க்ரோவிங் ஃப்ளார்ஸ், ஆனால் பாட்டிக்கு வந்து என்னதுன்னா ஃப்ளார்ஸ் பூ வளர்க்குற பூ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்லாக்ஸ் அண்ட் சீட்ஸ், அவங்க கண்டினியூவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த சீடு அதாவது விதைகள்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா விதைப்பட்டியல்னு சொல்லலாம், என்னென்ன விதையெல்லாம் கிடைக்குது ஃப்ளாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வாங்கிப்பா அது வந்து கண்டினியூவாக அவங்க ஆர்டர் பண்ணி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens. ஆனால் தாத்தாவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாட்டி பூலாம் வளர்க்குறாங்க இல்லையா பூச்செடியெல்லாம், ஸோ அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கார்டனுக்காக இல்லை, எதுக்காக அப்படின்னா பட் பிகாஸ் ஹி லைக்டு வாட்சிங் பட்டர்ஃப்ளைஸ். அவருக்கு வந்து அங்கே பட்டர்ஃப்ளைலாம் வரும், பூவெல்லாம் வளர்த்தோம் அப்படி பூச்செடியெல்லாம் வளர்த்தோம்னா என்னது பட்டர்ஃப்ளைஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவார்னா தாத்தா ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ், அதாவது பட்டர்ஃப்ளையை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது இந்த ஃப்ளார்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம பூச்செடியெல்லாம் வளர்த்தோம்னா கண்டிப்பாக என்னது அந்த பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஸோ அதனால பாட்டிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஹெல்ப் பண்ணுவார். ஹீ செட் அண்ட் தட் இஸ் டு க்ரோ ஃப்ளார்ஸ் ஃபார் தெம். நம்ம அதுக்கு அந்த பட்டர்ஃப்ளைக்காகவாது நம்ம என்ன பண்ணணும் ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்டோரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தாத்தாவும் அந்த பையனும் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அந்த செடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா படர்ந்து அவர் கால்கிட்ட வரும். ஏன்னா அந்த டைம் வந்து வின்டர் சீசன், சன்னு அதாவது என்ன சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா சூரிய ஒளி பட்டவுடனே என்னதுன்னா அந்த செடி வந்து என்னது படருது. நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த ஒரு வீடு ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பியபிள் அந்த அரச மரம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பாட்டியோட கார்டன், அவங்க வந்து கார்டன்லாம் வச்சு ரொம்ப இதாக வளர்ந்துருப்பாங்க. அவங்க வீட்டை சுற்றி ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா அந்த மரங்கள்லாம் யூகலிப்டஸ் இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வளர்த்துட்ருப்பாங்க. கிராண்ட்மதருக்கு வந்து ஃப்ளார்ஸ் அதாவது பூச்செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அங்கே பூவில் வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த ரீசனுக்காக தாத்தாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டு யூ நோ இந்தியா ஹேஸ் மோர் தென் 17,000 ஸ்பீசஸ் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். அதாவது இந்தியாவில் பார்த்தோம்னா 17,000க்கு மேலே பூச்செடிகள்லாம் இருக்குது. தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 ஸ்பீசஸ், அதுலேயும் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5,000க்கு மேலே இருக்குது. இந்தியா ஃபுல்லாக 17,000க்கு இருக்குது, பட் அதில் தமிழ்நாட்டில் 5,000க்கு மேலே. நியர்லி 1/3 ஆஃப் த டோட்டல் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியா லெவலில் 1/3 எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ப்ராபப்ளி ஹேஸ் த ஹையஸ்ட் diversity in இந்தியா. டிவர்ஸ்னால் பன்முகத்தன்மை, அதாவது நிறையா பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, நிறையா பிளான்ட்ஸ் இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 17,000க்கு மேலே இருக்குது, அதில் 5,000 பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே இருக்குது. க்ளாசரி பார்த்தோம்னா ஃபெர்டைல் அப்படின்னா வளமாக வளரக்கூடியது. ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கிராப்ஸ், செடியோ இல்லை புதர் செடியோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா வளமாக வளரக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம்னா ஃபெர்டைல் அப்படின்னா. அபேண்டட் அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், அதை கேர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதான் என்னது அபேண்டட், கைவிடப்பட்ட அப்படின்னு சொல்லுது. விகோரியஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பயங்கரமாக ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க 3 கொஸ்டின். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சரை வந்து ரைட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் செக்ஷன் 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.